ரூபா கொடுக்குறாங்க. ரேபிட்டோ நிறுவனம் மட்டும் தான் கிடையாது. ரேபிட்டோ தூக்கி போட்டு போ, நீ பைக் டாக்ஸி தான் ஓட்டணுமா? பைக் டாக்ஸி ஓட்டினா வண்டி மெயின்டெனன்ஸே நீ நிறைய செலவு பண்ணணும். அதை விட்டு ஃபுட்டில் ட்ரை பண்ணு. ஃபுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டு. இல்லை எவ்வளோ நிறுவனங்கள் டெலிவரி ஜாப் வந்துருச்சு. இல்லை அதுவும் முடியல அப்படியா, நீ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பண்ணு. டெலிவரி ஜாப் கொட்டி கிடக்குது. எல்லா ஊர்களையும் டெலிவரி ஜாப் கொட்டி கிடக்குது. ஒண்ணு பிடிச்சி மட்டும் தொங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு பைக் டாக்ஸி ஓட்டணும்னு சொல்லி நிறைய ஊழியர் துள்ளிக்கிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா உள்ளதுலேயே அதிக கமிஷன் அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படின்னா கஸ்டமருக்கு இப்போ டெலிவரி உள்ள தாக்கப்படுறாங்க. அதை பத்தி பேச வக்கு இல்ல. அதை பத்தி பேசாம இன்சூரன்ஸ் தானே வேலையை போய் அதை பத்தி பேசணும்னு வச்சுங்களேன், நிறைய பேர் தெரிஞ்சு போயிடும். தாக்கப்படுறாங்க, நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறதே கிடையாது. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருது. நான் என்ன சொல்றேன்னா, தெளிவான ஆளா இருந்தா என்ன பண்ணணும்? நான் ஒன்னே சொல்றேன் கேட்டுங்க. தெளிவான ஆளு தயவு செஞ்சு வேலை குயிட் பண்ணிட்டு வேற வழிக்கு போயிடும். ரேபிட் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நீங்க ஓட்டாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, வண்டியோட இன்சூரன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா வண்டிக்கு 10,000 ஃபைன். நீ பைக் டாக்ஸி ஓட்ட போயிட்டு நீ 10,000 ஃபைன் வாங்கிட்டு வந்து என்ன பண்றது? இவ்வளவு பேசுற நிறுவனம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா போட்டு ஒரு கம்பெனி நீங்க ஆர்சி புக் அப்லோட் பண்ணி இன்சூரன்ஸ் நம்ம ஃப்ரீயா கூட போட்டு கொடுக்கறது கூட சொல்ல முடியல. ஏன்னா நீங்க டெலிவரியில் அவ்வளவு பெருசா நினைக்கிற நீங்க இன்சூரன்ஸ் இல்லாம நிறைய பேர் ஓட்டுறாங்க. இன்சூரன்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு வர. அதை என்ன பண்ணணும்? நான் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்ப்பா. இப்ப நான் எனக்கு தெரியும், உங்க ரேபிட் வேலை பார்க்குற உங்களுக்கு தெரியும்ல எந்த இன்சூரன்ஸ் போடணும். அது மட்டும் இல்லாம எந்த பின்னாடி உட்காரவங்க பாதுகாப்புக்குரிய இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லி வேலை பார்க்குற உங்களுக்கு ரேபிட் நிறுவனத்துக்கு தான் தெரியும். இப்ப நாங்களே கேட்டா 350 ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, அதை போட்டுமா அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி போய் போலீஸ்ல மாட்டினீங்கனாலும் ஒரு 10,000 ஃபைன் கம்பல்சரி. தயவு செஞ்சு இந்த ரேபிட்டோ நிறுவனத்தை விட்டு போட்டு வேற வேலைக்கு போயிருங்க, வேற வேலையை தேடுங்க. இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோ நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ சென்னையில மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஊர்லயும் ஸ்விக்கி ஜொமேட்டோ தாராளமா 1000 ரூபாய் எடுக்கலாம். எங்க ஊர் பக்கத்துல காரைக்குடி அழகு போல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் அசால்ட் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கோவம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வேற ஸ்விக்கி ஜொமேட்டோ குக்கரு போர்ட்டரு நிறைய வேலைகள் இருக்கு, அந்த வேலையை தயவுசெய்து தேடி போங்க. இந்த ரேபிட்டோ அப்படி தொங்கிட்டு இருக்காங்க. அப்படி தொங்கினா உங்களுக்கு தான் நடக்கும். நீங்க என்ன உங்களுடைய உழைப்பா அந்த கம்பெனி கொடுக்குற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய் உழைச்சிங்கன்னு வச்சுங்களேன், சிம்பிளா சொன்னேன். உங்களுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். நீங்க கமிஷன் எவ்வளவு கொடுக்கணும்? 300 ரூபாய் கமிஷன் கொடுப்பீங்க, ரைட்? மீதி எவ்வளோ? 200 ரூபாய். இந்த சாப்பாடுல சாப்பாடு, அந்த சாப்பாடு நீங்க கரெக்டா வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாய் வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 200 ரூபாய் சென்னையில சாப்பிட்டீங்க அப்படின்னா. ஒரு மதிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இல்லாம சாப்பிடவே முடியாது. காலை சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 50 ரூபான்னு வச்சுங்களேன். நைட்டு வீட்டுக்கு வேணும்னு வச்சுங்களேன், ரைட்? எவ்வளோ? 150 ரூபா. அந்த தண்ணி குடிப்போம், தண்ணி டீலாம் குடிப்போம். கண்டிப்பா டீ அடிக்கிற கலைப்புல ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு 200 ரூபா முடிஞ்சிச்சா, டோட்டலா 500 ரூபா முடிஞ்சிருச்சா? அடுத்து பெட்ரோல் 200 ரூபா போகணும். அப்போ நீ 1000 ரூபாய்க்கு நீ வேலை பார்த்த அப்படின்னா நீ எவ்வளவு வீட்டுக்கு கொண்டு போற? 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்து வீட்டுக்கு கொண்டு போறது 300 ரூபா. அந்த 300 ரூபாய்க்காண்டி நீ போய் ரேபிட்டோக்கு தொங்கிட்டு உட்காந்துருக்க. தயவு செஞ்சு முட்டாள்தனமா யோசிக்காம, ரேபிட்டோ மட்டுமே வேலை கிடையாது, நிறைய வேலைகளுக்கு போய் ட்ரை பண்ணுங்க. வீடியோ பார்த்தமே நன்றி, வணக்கம்.